அயோத்தி மதுரை தமிழ்நாடு அயோத்தியா மாறுறதில்லை. என்ன தப்பு? எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு பொருட்டு என்ன மாதிரி கேவலமான ஒரு பேச்சு இது. அப்படி ஒரு மக்கள் விரோத கேவலமான ஒரு மதவாதம்னு சொல்ல முடியாது, மட சாம்பிராணியாச்சு. இந்த மதுரை நயினார்நாதன் என்ன சொன்னாரு? அப்பதான் ரத்தம் கொதிச்சது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே. அதாவது அயோத்தி மதுரை தமிழ்நாடு அயோத்தியா மாறுறதில்லை. என்ன தப்பு? எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு பொருட்டு என்ன மாதிரி கேவலமான ஒரு பேச்சு இது. அப்பதான் நம்ம யோசிக்கணும், ரொம்ப பின்தங்கிட்டோம். இந்தியா முழுமைக்கும் இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம், இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம். எனது நாடு தமிழ்நாடு. நேற்று ரமேஷ் 17 தண்ணி கொஞ்சம் கொடுப்பா. மே 17 இயக்க தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி சொன்னதை நான் வழிமொழிகிறேன். நிச்சயமாக அவர் சொன்னதை வழிமொழிகிறேன். தமீமுன் அன்சாரி அவர்களும் தோழர் அந்த பாய் சொன்னார், தப்பா சொல்ற, நல்லது, எந்த ஒரு இதுக்கு ஒரு தீயவனை ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. இது ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடாக மாற்றுவோம். நம்ம தான் எல்லாத்துலேயும் வருமானத்தை தந்துக்கிட்டு இருக்கோம். கோடிக்கணக்கான பேர் இங்கே தான் வேலைக்கு வர்றோம். தமிழ்நாடு தான் உயர்ந்து இருக்குது. ஆனால் இனிமேலும் நம்ம அடிமைகளாக இப்படியே இருந்துகிட்டு இருக்க முடியாது. தமிழ்நாடு அரசு அதுக்கான சட்டம் போடணும். இந்த ஆளுநர் பதவியை நிச்சயமாக ஒழிச்சு தூக்கி போடணும். அதாவது ஐயோப்பா வெயில் அடிக்குதுப்பா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஐயா. அன்றைக்கி ஒரு நாள் அங்கே போனேன் எலியட்ஸ் பீச்சுக்கு. அப்பா என்ன கொஞ்சம் தண்ணி கொடுப்பான். எலியட்ஸ் பீச்சுக்கு குழந்தைகளோட போனேன் ஐயா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அது கூட்டம்னா கூட்டம். அப்போ ஏதோ ஒரு விசேஷம், நகர முடியல. எனக்கு கொஞ்சம் அப்பப்போ உச்சா வரும், கொஞ்சம் சுகர் வந்துட்டனால நானும் பிடிச்சிக்கிட்டு எங்கடா போகிறதுங்கிற இன்ச்சா நகருது வண்டி. இடமே இல்லை அந்த எலியட்ஸ் பீச்சில். கடைசியில் ஒரு பங்களா கதவு திறந்துருந்துச்சு எலியட்ஸ் பீச்சில். முடியல, உச்சா போக முடியல. அது எங்கடா போகிறதுன்னு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறோம். ஃபேமிலியோட பசங்க பின்னாடி உட்காந்துருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. இறங்கலான்னா மக்கள் கூட்டம், எள்ளு போட இடம் இல்லை. ஒரு பெரிய பங்களா பீச் ஓரமாக இருந்துச்சு. ஆகான்னு வண்டியை உள்ளே விட்டேன். யாரும் இல்லை, மரங்களாக இருந்துச்சு. போய் நல்லா உச்சா போயிட்டு திரும்ப துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை இந்த கோனே இது கவர்னர் பங்களா, நீ எப்படி உள்ளே வந்த? நல்ல வேலை உச்சா போனதை பார்க்கல. ஏதோ கவர்மெண்ட் நமக்கு கட்டி வச்சிருக்குதேப்பா. அதே மாதிரி நாளைக்கு இங்கே அப்படி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. துரத்தணும்னா அதான் பண்ணணும். கடைசி பார்த்தா கவர்னரு இங்கே போர் அடிச்சு போச்சுன்னா காலையில் அந்த சூரியோதயத்தை கண்டால பார்க்கறதுக்காக அங்கே போய் அங்கே தங்குவாராமா. எது கவர்னர்? எலியட்ஸ் பீச்சில் ஒரு பெரிய பங்களா. எந்திரிச்சோன்னா முதல்ல அவர் தான் தரிசிப்பாராமா. அப்புறம் ஊட்டியில் பங்களா, கொடைக்கானலில் பங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத விஷயம். நம்ம ஒழிக்கிறதுக்கு தான் வர்றோம்ப்பா. கவர்னர் ஒழிக்கணுமா வேணாமா? இதெல்லாம் சொன்னால் தானே. நம்ம காசை ஆட்டையை போட்டுட்டு நாதாரி வெக்கால் என்னென்ன தக்காளி என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுடா. ரொம்ப ஓவராக போயிடுச்சு. தமிழ்நாடு அரசு அடுத்து கண்டிப்பாக இதை இந்தியா முழுமைக்கு செயல்படுத்தணும். இந்தியா முழுமைக்கு முதல்ல இது 2029 வரைக்கும்லாம் இந்த ஆட்சி நடக்காது, மக்கள் நடத்த விட மாட்டாங்க. அப்படி ஒரு மக்கள் விரோத கேவலமான ஒரு மதவாதம்னு சொல்ல முடியாது, மட சாம்பிராணியாச்சு. அங்கே போய் எனக்கு போய் மொட்டை குண்டியாக ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்காரு. அவர் கீழே போய் விழுந்து எழுந்திரிச்சிக்கிட்டு வர்றாரு. இவர் என்ன படிச்சிருக்காரு? இந்த பெரியார் மண்ணில் தமிழ்நாடு தான் இந்தியாவை நாளைக்கு வழி நடத்தணும். இந்த போலி ஜனநாயகத்தை ஒழிக்கணும். இவிஎம் போட்டியெல்லாம் தெருவில் போட்டு கொளுத்தணும். முதல் ஆளாக நான் இருப்பேன். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு தான் இந்தியா. நான் தமிழன். தமிழ்நாடு எனது நாடு, தமிழ்நாடு என்று சொல்வதில் நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன். இந்த ஆயிரக்கணக்கான போராளிகள் அதை முன்னெடுப்பார்கள்.
என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். ஆனால் நிறைய நடத்த வேண்டியது இருக்குது, போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி போராட்டம்லாம் அவங்களுக்கு பத்தாது. விளக்கமாத்து கட்டியில் அடிக்கிற அளவுக்கான விஷயங்களை செய்யணும். இந்த அகற்றப்பட வேண்டியது, ஒழிக்கப்பட வேண்டியது வெறும் ஆளுநர் பதவி மட்டுமல்ல. இந்த போலியா ஏமாத்திக்கிட்டு திருடங்கையில் சாவியை கொடுத்துட்டு இந்த குரங்கு அப்பாத்த பங்கு போடும் பாருங்க. குரங்கு அப்பம் பங்கு போட்டுக்கிறது தெரியும்ல. இது கடிச்சிக்கிட்டு இந்த உனக்கு இந்த இப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டாக பிடிச்சிட்டு வருது. அதனால இப்போ நம்ம நடிகர் தோழர் தம்பி விஜயை வச்சு அவரை இறக்கி விட்டு எப்படியாவது பண்ணி துரத்தலான்னு பார்க்குது. திருமாவளவன் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.